வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம இஃப் எவர் அப்படின்ற ஃப்ரேஸ் பத்தி டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க போறோம். இந்த இஃப் எவர் வந்து 3 டிஃபரெண்ட் வேஸ்ல இத நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நெறைய எக்ஸாம்பிள்ஸோட தெரிஞ்சுக்கலாம். இந்த இஃப் எவரோட ஃபர்ஸ்ட் யூசேஜ் பார்த்தீங்களான்னா, இஃப் எவர் எவர்ன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. அத வச்சே நம்மளால கெஸ் பண்ண முடியும். இந்த ஃபர்ஸ்ட் யூசேஜ. ஒருவேளை ஒரு விஷயம் எப்பயாவது நடந்தா, எப்பயாவது தேவைப்பட்டா இந்த மாதிரி சொல்றதுக்கு. அது நடக்கிறதுக்கு அவ்வளோ வாய்ப்பில்ல. கொஞ்சம் ரேர் தான். அப்படி ஒரு வேளை எப்பயாவது நடந்தா, எப்பயாவது தேவைப்பட்டா, எப்படி சொல்றதுக்கு தான் நம்ம இந்த இஃப் எவர யூஸ் பண்றோம். இதுதான் ஃபர்ஸ்ட் யூசேஜ். இப்ப இதுக்கு எக்ஸாம்பிளா, ஓகே உனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட போது, பட் உனக்கு எப்பயாவது ஹெல்ப் வேணும்னா, நீ கண்டிப்பா கால் பண்ணு. அப்படி சொல்றோம் நம்ம. ஸோ உனக்கு எப்போதாவது உதவி வேண்டும் என்றால், இத தான் நம்ம இஃப் எவர் வச்சு சொல்லப் போறோம். இஃப் எவர் யூ நீட் ஹெல்ப். உனக்கு உதவி தேவைப்பட்டால், உனக்கு உதவி தேவைன்னா யூ நீட் ஹெல்ப்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த இஃப் கூட எப்பவுமே சிம்பிள் டென்சஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இஃப் யூ நீட் ஹெல்ப், எனக்கு கால் பண்ணு. கால் மீ. இஃப் எவர் யூ நீட் ஹெல்ப், ஜஸ்ட் கால் மீ. இந்த யூசேஜ் ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். நான் அவர பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். நான் அப்படி அவர என்னைக்காவது பார்த்தா, இத பத்தி நான் அவர்கிட்ட கண்டிப்பா கேட்பேன். அப்படின்னு சொல்லப் போறோம். ஸோ நான் எப்பயாவது அவரை பார்த்தால், இஃப் எவர் ஐ சீ ஹிம், இஃப் எவர் ஐ மீட் ஹிம் எப்படி வேணா சொல்லுங்க. நான் இத பத்தி கண்டிப்பா கேட்பேன். I'll ask him about this. I'll ask him about this. If ever I see him again, I'll ask him about this. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இந்த யூசேஜ் அப்படின்றதுனால நம்ம 2 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இதுவும் ஆல்மோஸ்ட் எப்பயாவது அந்த மாரி தான். இது வந்து என்னன்னா, ஒரு விஷயம் நடக்கிறது ரொம்ப ரேர் அப்படி சொல்றதுக்கு. அது கூட எப்பயாவது அப்படி சொல்லுவோம் இல்லையா? அவங்கலாம் வரவே மாட்டாங்க. எப்பயாவது அப்படி சொல்லுவோம். இப்ப சாதாரணமா எப்போதாவதுங்கிறப்ப நீங்க சினிமாக்கு போவீங்களா? எப்பயாவது போவோம். எப்பயாவது மாசத்துக்கு ஒரு தடவ, 2 மாசத்துக்கு ஒரு தடவ. ஸோ ஒரு விஷயம் நடக்கும். அது வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரீக்வென்ட்டா இல்ல. நம்ம வந்து எப்பயாவது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து அக்கேஷனலி அப்படின்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவோம். பட் இங்க நம்ம சொல்றது, நடக்கிறது ரொம்ப ரேர். அதுக்கு நம்மளுடைய தமிழ்லயே பார்த்தீங்கன்னா, அது எப்போதாவது எப்படி சொல்லுவோம்னா, எப்பயாவது அப்படி நம்ம ஒரு எம்ஃபசைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி சொல்றதுக்கு தான் நம்ம இந்த இஃப் எவர யூஸ் பண்ணுவோம். இதுக்கு நம்ம அக்கேஷனலி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த இடத்துல இஃப் எவரு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படியே நடந்தா, அது கூட எப்பயாவது இந்த மாரி சமயங்கள்ல தான். அந்த மாரி சொல்றதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சர நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப சிம்பிளா எடுத்துக்க போறோம். அவன் ஹெல்ப் பண்ணவே மாட்டான். அப்படி அவன் ஹெல்ப் பண்ணான்னா, அது ஒரு உலக அதிசயம் தான். அது ஒரு மிராக்கிள் தான். அப்படி சொல்றோம். ஸோ அவன் அப்படியே பண்ணாலும் அப்படின்ற மாரி அர்த்தத்துல. இஃப் எவர் ஹி ஹெல்ப்ஸ், இட்ஸ் அ மிராக்கிள். இப்போ ரொம்ப காமன் யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இஃப் எவர வந்து சென்டென்ஸோட எண்டுல இல்லன்னா மிடில்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அவர் ஃபோன் பண்ணுவாரா? அப்படின்னா, பண்ணுவாரு. அது கூட எப்பயாவது தான். அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துலயே நீங்க வந்து நம்ம தமிழ்ல சொல்ற மாரி எப்பயாவது தான் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரேர் அப்படின்றத நம்ம அப்படி எம்ஃபசைஸ் பண்ணுவோம். இவங்க வந்து இஃப் எவர் அப்படி யூஸ் பண்றாங்க. ஸோ அவர் ஃபோன் பண்ணுவார். ஹி கால்ஸ். ஆனா இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் யாருக்கு அப்படின்றத சேர்த்து தான் சொல்லணும். அதனால அவர் எங்களுக்கு ஃபோன் பண்ணுவார் அப்படி சொல்லுவோம். இப்ப ஹி கால்ஸ் அஸ். அது கூட எப்பயாவது தான். ஹி கால்ஸ் அஸ். இஃப் எவர். இப்போ இதே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிள இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எப்படி சொல்லப் போறோம்னா, அவர் பண்ணுவாரு. அது கூட எப்பயாவது அவருக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா தான். அப்படி சொல்லுவோம். ஸோ அது கூட எப்பயாவது, எந்த மாரி சமயங்கள்ல அப்படின்னு சேர்த்துக்கிறோம். அப்போ ஹி கால்ஸ் அஸ். அது கூட எப்பயாவது அப்படின்றதுக்கு இஃப் எவர். அவருக்கு உதவி தேவைப்படும்போது மட்டும். ஒன்லி வென் ஹி நீட்ஸ் ஹெல்ப். ஒன்லி வென் ஹி நீட்ஸ் ஹெல்ப். இது மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப காமன். ஹி கால்ஸ் அஸ் இஃப் எவர் அப்படியே பண்ணா கூட ஒன்லி வென் ஹி நீட்ஸ் ஹெல்ப். ஹி கால்ஸ் அஸ் இஃப் எவர் ஒன்லி வென் ஹி நீட்ஸ் ஹெல்ப். அவர் ஃபோன் பண்ணுவார் ரொம்ப ரேரா. அது கூட எப்பயாவது அவருக்கு ஹெல்ப் தேவைப்பட்டா தான். இந்த மாரி சொல்றதுக்கு. இப்ப இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். அவங்க கோயிலுக்குலாம் ரொம்ப வரவே மாட்டாங்க. அப்படியே வந்தா கூட எப்பயாவது இந்த திருவிழா நாட்கள்ல மட்டும் தான் வருவாங்க. அப்படி சொல்லணும். ஸோ அவர்கள் கோயிலுக்கு வருவார்கள். அப்படிதான் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். அப்ப தே கம் டு த டெம்பிள். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தே கம் டு த டெம்பிள். ஸோ ஜெனரலா ஒருத்தவங்களோட நேச்சர் பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால தே கம் டு த டெம்பிள். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இஃப் எவர் அது கூட எப்பயாவது இஃப் எவர் எந்த மாரி சமயங்கள்ல திருவிழா நாட்களில் மட்டும்.
only on festival days. ஸோ இது வந்து நம்ம டேஸ் பற்றி பேசுகிறோம், அதனால on என்ற ப்ரெப்போசிஷனை சேர்த்துட்ருக்கோம். They come to the temple if ever only on festival days. அவங்க வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. அப்படியே வெளில போனால் கூட எப்பயாவது ஏதாவது எசென்ஷியலாக வாங்கணும்னா தான் இப்படி சொல்லணும். ஸோ அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே போவார்கள் அப்படி சொல்லுவோம். அப்போ தே கோ அவுட். தே கோ அவுட் சிம்பிளாக சொல்லிடலாம். அது கூட எப்பயாவது இஃப் எவர் எப்போ எதையாவது வாங்கணும்னா தான் ஒன்லி டு பை எசென்ஷியல்ஸ். முக்கியமாக ஏதாவது வாங்கணும்னா தான் ஒன்லி டு பை எசென்ஷியல்ஸ். தே கோ அவுட் இஃப் எவர் ஒன்லி டு பை எசென்ஷியல்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். அவள் வீடை சுத்தமே பண்ண மாட்டான். அப்படியே பண்ணால் கூட எப்பயாவது கெஸ்ட் வராங்கல்ல அப்போதான். ஸோ அவள் வீடு சுத்தம் பண்ணுவது ஷி கிளீன்ஸ் த ஹவுஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொன்னோம் இல்லையா? ஷி கிளீன்ஸ் த ஹவுஸ். இஃப் எவர் எப்போ கெஸ்ட் வர்றப்போ மட்டும், கெஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி அப்படி சொல்லணும். ஸோ முன்னாடின்னு வச்சு சொல்லுவோம். அப்போது ஒன்லி பிஃபோர் கெஸ்ட் அரைவ். ஒன்லி பிஃபோர் கெஸ்ட் அரைவ். ஷி கிளீன்ஸ் த ஹவுஸ் இஃப் எவர் ஒன்லி பிஃபோர் கெஸ்ட் அரைவ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கிளியராக இருந்திருக்கும். இப்போ மூணாவது ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரும் ரொம்ப யூஸ்ஃபுல். இது எந்த மாதிரி இடங்களில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது இதுதான். இதுக்கு உதாரணமாக ஒருத்தவங்களை சொல்லணும்னா அது இவங்க தான். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் இஃப் எவர் தெர் வாஸ் ஒன் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ சிம்பிளாக ஸோ பொறுமைசாலி அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும்னா அது இவங்க தான். பொறுமைக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா இவங்க தான். இந்த மாதிரி சொல்கிறது நீங்கள் யாரை வேணால் சொல்லலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பொறுமைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக ஒருத்தர் இருந்தாருன்னா அது வந்து எங்கள் அம்மா தான் அப்படி சொல்கிறோம். அப்போ இந்த பார்ட்டை மட்டும் நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் நம்ம இஃப் எவர் தேர் வாஸ்ன்னு இருக்குது அப்படின்றதுனால இது வந்து நீங்கள் பாஸ்ட் டென்ஸ்னு நினச்சிடாதீங்க. இது வந்து பாஸ்ட் சப்ஜெக்டிவ் அப்படின்னா ஹைப்போதெட்டிக்கலாக நம்ம இமேஜினரியாக சொல்கிற இடங்களில் நம்ம இந்த மாதிரி பாஸ்ட் ஃபார்மை யூஸ் பண்ணுறது வழக்கம். அதனால இந்த இடத்துல வாஸ்ன்னு இருந்தால் கூட இந்த செகண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதுதான் டென்ஸ் என்னன்றதை இண்டிகேட் பண்ணும். இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா இந்த பார்ட்டை நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுங்கள். இதே பாஸ்டில் உள்ள ஒருத்தரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்த பார்ட்டை பாஸ்டில் சொல்லுங்கள். மற்றபடி இது வந்து ஃபிக்ஸடாக இஃப் எவர் தெர் வாஸ் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ இஃப் எவர் தெர் வாஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் பேஷன்ஸ், ஒரு சிறந்த உதாரணம், a perfect example of patience, it's my mother. If ever there was a perfect example of patience, it's my mother. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பாட்டு அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி அதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக நம்ம அப்படி சொல்லுவோம். மெலடின்னு ஒன்று இருக்குன்னா அது இதுதான் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அழகான மெலடின்னு ஒன்று சொல்லணும்னா அது இந்த பாட்டு தான். ஸோ அழகான மெலடின்னு ஒன்று சொல்லணும்னா, அழகான மெலடின்னு ஒன்று இருக்குன்னா இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஃபிக்ஸட் ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம் இல்லையா? இஃப் எவர் தெர் வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லணுமோ அதை சொல்லுங்கள். இந்த இடத்துல அழகான மெலடி, அ பியூட்டிஃபுல் மெலடி. இஃப் எவர் தெர் வாஸ் அ பியூட்டிஃபுல் மெலடி, அது இதுதான். இட் இஸ் திஸ் சாங். இஃப் எவர் தெர் வாஸ் அ பியூட்டிஃபுல் மெலடி, இட் இஸ் திஸ் சாங். எவ்வளோ சிம்பிள் இல்லையா அந்த ஸ்ட்ரக்சர்? ரொம்ப ஜீனியஸாக ஒருத்தர் இருந்தார்னா அது கண்டிப்பாக ஐன்ஸ்டீன் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரொம்ப ஜீனியஸாக ஒருத்தர் இருந்தார் என்றால், இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஏன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ப்ரீவியஸ் 2 எக்ஸாம்பிள்ஸுமே நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படி வச்சு சொன்னோம். இது வந்து பாஸ்ட் ஃபார்ம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல எதை பாஸ்ட் டென்ஸ்ன்னு ரெஃபர் பண்ணுறதுக்கு எந்த பாட்டர்ன் எப்படி மாற்றுறோம் அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஜீனியஸாக ஒருத்தர் இருந்தார் என்றால், இஃப் எவர் தெர் வாஸ் அ ஜீனியஸ், இட் வாஸ் ஐன்ஸ்டீன். இந்த இடத்துல நம்ம இட்டர்ஸ்ன்னு சொல்லாமல் பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்றதுனால இட் வாஸ் ஐன்ஸ்டீன். ஸோ பாஸ்ட் டென்ஸாக ப்ரெசன்ட் டென்ஸான்னு காட்டுறது இந்த பாட்டு மட்டும்தான். இது வந்து ஃபிக்ஸடாக இப்படி தான் இருக்கணும். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இஃப் எவர் தெர் வாஸ் அ ஜீனியஸ், இட் வாஸ் ஐன்ஸ்டீன். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் ரொம்ப பயந்த நாள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது அன்னைக்கு தான். நான் யூஸ்வலாக பயப்படவே மாட்டேன். நான் ரொம்ப பயந்த நாள்னு ஒன்றுனா அது அன்னைக்கு தான். ஸோ இது ரொம்ப காமன் இல்லையா இந்த மாதிரி சென்டென்ஸஸ் சொல்கிறது? ஸோ இதை நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். அப்போ இஃப் எவர் தெர் வாஸ் அ டே,
ஐ வாஸ் ஸ்கேர்ட். நான் பயந்த நாள். A day I was scared. அந்த நாள் தான் பாஸ்ட். அதனால it was that day. If ever there was a day I was scared, it was that day. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? 3 டிஃபரண்ட் யூசேஜஸ் ஆஃப் இஃப் எவர். இந்த 3 சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. அவன் கிளாஸ்ல பேசவே மாட்டான். பேசினா கூட எப்பயாவது டீச்சர் ஏதாவது கேட்டா தான். உண்மையான நண்பன் அப்படின்னு ஒருத்தன் உண்டுன்னா, அது என் ஃப்ரெண்டு தான். நாங்க எப்பயாவது சண்டை போட்டாலும் 5 நிமிஷத்துல தான் சண்டை முடிஞ்சிரும். 5 நிமிஷத்துக்குள்ளேயே சண்டை முடிஞ்சிரும். அப்படி சொல்லணும். இந்த 3 சென்டென்சஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ நீங்க அடுத்த ஸ்லைட்லயே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ அவன் வகுப்புல பேசுறதே கூட எப்பயாவது டீச்சர் கேள்வி கேட்டா தான். He speaks, if ever, only when the teacher asks him questions. உண்மையான நண்பன் ஒருத்தன் இருந்தா. If ever there was a true friend, அது என் ஃப்ரெண்டு தான். It is my friend. ஸோ நாங்க எப்பயாவது ஒருவேளை நாங்க எப்பயாவது சண்டை போட்டாலும் if ever we fight, 5 நிமிஷத்துலயே முடிஞ்சிரும். It will end in 5 minutes. ஸோ இந்த வீடியோவில் நாம் இஃப் எவரோட 3 யூசேஜஸ் பார்த்தோம். இந்த 3 யூசேஜஸ் 3 ஸ்ட்ரக்சர்ஸுமே உங்களுக்கு ரொம்ப காமனாக ஸ்போக்கனில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.